மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகிற பாதையில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ அந்த கோபுரமே தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம். இங்கே வந்து இந்த தெருவுக்கு பேர் என்னென்னா, இது நேதாஜி ரோடு, நேதாஜி ரோடு தெற்கு கோபுரம் போகிற வாசல். லாடசாமின்னு சொல்லி லாட சன்னியாசி அவர் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மரத்துக்கு கீழே தான் அவர் வந்து ஜீவ சமாதி ஆயிடுறாங்க. அந்த மரமே ஒரு அதிசயம். இது வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியாகவே இந்த லாட சன்னியாசி அப்படின்ற இந்த ஞானி சித்தர் அடங்கிடுறாரு. இதை பற்றி இப்போ பாருங்கள், கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணா. சார், அதாவது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் சித்தராகி இங்கே சிவஜமாதி ஆயிடுறாரு. எந்த இடம்? இந்த இடம் தானே? ஆமாம். அப்படியே உள்ளே போமா? வாங்க. இந்த இடத்துல சொல்லுங்க. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சிற்பங்கள் செய்கிறவங்க சரி தங்கி இருந்து சிற்ப வேலை பூராமே இங்கே தான் பார்த்துருக்காங்க. சரி, அந்த லாட சன்னியாசி அவங்க அடங்கின இடத்த தான் இப்போ அதனுடைய தூர் அடங்கின இடத்துல இருந்து ஒரு மரம் வச்சுருந்துருக்காங்க. அந்த மரம் தான் இப்போ யாருக்குமே தெரியாமல் இந்த மரம் வந்து ஒரு வெட்ட முடியல. அப்புறம் வந்து இது வந்து ஒரு தெய்வீகமான மரம்னு சொல்லிட்டு வெட்டுறதை விட்டுட்டு போயிடுறாங்க. மரத்துக்கு அடியில் தான் அடங்கியிருக்காரு. அவரை பற்றி லாட சன்னியாசி பற்றியான விவரங்களை சேகரித்து இந்த மரத்துக்கு கீழே தான் இதுக்கு அடியில். இது எப்படி கண்டு அடைஞ்சிங்க நீங்கள்? இதை எல்லாம் முன்னோர்கள் சொல்லி சாமி கும்பிட்டு இருந்தேன். இடைக்காலமாக விட்டுட்டாங்க. சரி, அதை இப்போ வந்து பாரதி சிவானந்தம் மூலியமா சரி இந்த இடத்த வந்து பென்சிங் பண்ணி சரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுத்தமாக வேலை பார்த்து சரி டைல்ஸ் கிரானைட்லாம் போட்டு படி கட்டி சரி பொதுமக்கள் கோயிலுக்கு போகிறவங்க வந்து அப்படி சாமி தரிசனம் பண்ணிட்டு சரி அந்த பசுவை வணங்கிட்டு போகிற மாதிரி அந்த இடத்த செட் பண்ணுறோம். அருமை. இப்போ லாட சன்னியாசி வந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தார்? அவரை பற்றியான வரலாறு ஏதாவது இருக்கா? அவர் எந்த ஊரை சேர்ந்தவரும் தெரியல, வழிபோக்க வந்தவர். அதுபோக நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து சிற்பங்கள் வேலை பார்த்த சரி இந்த கல் தச்சர்கள் பூரா இங்கே தான் தங்கி இருந்திருக்காங்க. இந்த இடத்துல. ஆமா. ஆனா இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டியா இந்த கோபுரமா இருக்கு. இந்த இடத்துல வந்து நேதாஜி சிலையுமே இங்கே தான் இருக்கு. அந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கல் தூணு. சரி, தோன்றப்ப சரி உள்ள உடஞ்ச டேமேஜ் ஆனது கல்கள் கூட உள்ள போட்டது அங்கே இருந்துச்சு. இப்போ தோண்டி வேலை பார்த்துட்டு பில்டிங்கை கட்டி பிறகு மண்ணை போட்டு. ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இவர் உணர்றீங்களா? ஆமாம், எல்லாம் இந்த சார். நானே வந்து ஒரு தடவை இந்த கடை நகைக்கடை ஷோகேஸ் வேலை பார்க்குறப்ப சரி வேலை பார்த்து முடிச்சுட்டு லேசமாக கை கால் கழுவிட்டு ஓசு சரி மோட்ரு போடுற ஓஸ் எடுக்க வந்தேன். சரி, அந்த ஓஸ் ஏற்கனவே வந்து இந்த பாத்ரூம் கட்டிட்டு சரி அந்த கை கால் கழுவுன கொத்தனார் சித்தெல்லாம் கை கால் கழுவிட்டு போகிறாங்க. சரி, கழுவிட்டு போன உடனே அந்த ஓஸ் இங்கேருந்து எடுத்து அந்த ஒரு 10 அடி தான் சார் இருக்கும். சரி, எடுத்துட்டு போயிட்டே இருக்குல்ல, ஒரு காத்து மழை இல்லை சார். சரி, இந்த கொப்பு இருக்கு பாருங்க, இந்த கொப்பு மரம் அப்படியே ஒடிஞ்சு கீழே விழுகுது சார். சரி, அந்த நிமிஷம் அவங்க ட்ரம்ல தண்ணி கை கழுவி இருந்தாங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேல சேதாரம் போயிருக்கும். அவங்க தப்பிச்சிடுறாங்க. சரி, அதையும் இவர் தான் காப்பாத்துறாரு. அதுக்கு பிறகு இந்த ஓசை எடுத்துட்டு அங்க போறதுக்குள்ள இந்த ஒரு செகண்ட்ல நான் தப்பிக்கிறேன். ஆனா அவர் வந்து ஏதோ உயிரை காப்பாத்துறாரு. ஆன்ம சக்தி இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு நடந்திருக்காது. உயிர் சேதாரம் இல்லாமல் அவர் பாதுகாக்கிறான்னு நீங்க நம்புறீங்க. அது நிகழ்ந்ததே உணர்ந்திருக்கீங்க. ஆமா, கண்ணுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கீங்க. அதனால இப்ப இதோட இதை வந்து எல்லாரும் சொன்ன உடனே இதுக்குன்னு ஒரு குழுவாவே உருவாயிட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். ரைட், டெய்லி இந்த இடத்த வந்து பாதுகாப்பா வச்சிருந்து நீங்க தான் டெய்லி இந்த இடத்த. இது வந்து அரச மரம் தான். அரச மரம் சார். ஓகே, இந்த இடத்த வந்து நாங்கள் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் டெய்லி காலையில் வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணி குளிப்பாட்டி பொட்டு சந்தனம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி நீங்களே வைங்க அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப அருமையான இடம். நம்மளுடைய லாட சன்னியாசி அவர்கள் 500 ஆண்டுகளுக்கு முந்தையவர் இங்கே ஜீவசமாதி ஆகியிருக்கிறாரு. அவருடைய சிலையை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அவர் ஜீவசமாதி ஆன இடத்துல ஒரு மரம், அரச மரம். அன்றைக்கி அரசர்கள் எல்லாம் ஞானியருடைய சித்தர்களுடைய வழிகாட்டுதலை பெற்றுத்தான் இருந்திருக்கிறார்கள். மதுரையில் எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அந்த ஒரு தெய்வீகமாக அன்னை மீனாட்சி ஆலயம் போகிற பாதையில் அந்த சிற்பிகள் எல்லாம் இருந்த இடத்துல மரத்திலே அவரோட முகமாரியே ஒன்று இருக்கும். இந்த அமைப்பை பாருங்க அவங்க சொல்கிறாங்க. அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதில் ஆமாம், சரி அப்படியே முகமே இருக்குது. ஆமாம், அந்த தலைப்பாக இருக்கிற மாதிரி அந்த கோடு வரி கோடுகள் தலைப்பா முகம் நெத்தி பிரிவோம். இப்போ இவ்வளவு நுட்பமாக ஒரு தாடி வச்சிருந்த தாடி பாருங்க. ரொம்ப நுட்பமாக இதை பார்த்திருக்கிறார்கள். இதுல இருந்தே வரி வரியாவே இருக்கும். ஆமா,
இது வந்து சடமுடி, சட கொண்ட கிரீட மாதிரி இருக்கும். அருமை அருமை. இந்த லாட சன்னியாசி அவர்களுடைய உருவத்தை இந்த வேரில் பார்ப்பதாக அவர்கள் நம்பிக்கை மட்டுமல்ல, அதை கண்கூடாக நமக்கு காட்டுகிறார்கள். அதனுடைய தலை ஜடாமுடிதான் அந்த தலையில் இருப்பது, கீழே இருப்பது அந்த தாடி என்று சொல்லி அதுக்கான ஒரு சந்தனமெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இதை பார்க்குற போது நமக்கே ஒரு உருவமாகத்தான் தெரிகிறது. அந்த லாட சன்னியாசி அருள் புரியட்டும், மதுரை செழிக்கட்டும், நலமாக எல்லோரும், ஊரும் நாடும் சிறக்கட்டும். ஜெய்ஹிந்த்.